Today, let's open our Bibles to the epistle to Galatians. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துக்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். I'm starting a new series from this small letter which is comprising of 6 chapters. 6 அதிகாரங்களை கொண்ட இந்த சிறிய கடிதத்தின் மூலமாக நான் ஒரு புதிய செய்தி தொடரை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். 149 verses and you can finish reading in 30 minutes. இங்கே 149 வசனங்கள் தான் இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக அது 30 நிமிஷத்துக்குள்ள வாசித்து முடிக்க முடியும். If you read one chapter a day, you can finish it in 6 days. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசித்தாலும் 6 நாளைக்கு உள்ளாக முழுதுமாய் இந்த புத்தகத்தை So I would love you to learn, understand and study. This is once you get this scripture, now like you studied Job, it remains in you for a lifetime. நீங்கள் ஆகவே இதை நீங்கள் நேசித்து நீங்கள் தினமும் இதை வாசித்து ஒரு முறை நீங்கள் வாசித்து நீங்கள் பதிய வைத்து விட்டால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு இது சிந்தனைக்குள்ளாகவே இருக்கும். Galatians and Thessalonians are one of the first writings of the New Testament that we have. கலாத்தியர் தெசலோனிக்கியர் இந்த புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டிலே முதலாவதாக எழுதப்பட்ட புத்தகங்களாக இருக்கிறது. No, it is through the writings and the readings of Galatians that Martin Luther came out with the Reformation which gave birth to the Protestant church in the world. இந்த கலாத்தியர் புத்தகத்தின் வாசித்து தியானத்தின் மூலமாக மார்ட்டின் லூதர் என்கிற ஒரு தேவ ஊழியர் கூட அவர் எதிர்ப்பாளராக அவர் இருந்து அவர் மையத்தையும் இயக்கி கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார். Paul's message to the Galatian believers is that faith in Jesus Christ will justify us from every unrighteousness. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களிலே எழுதப்பட்ட செய்திகள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான விசுவாசம் நீதியும் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்பதாய். In other words, Jesus is everything for us. இல்லாவிட்டால் இன்னொரு வகையில சொல்ல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமே. But Jesus plus nothing is everything. இயேசு கிறிஸ்துவும் வெறுமையும் முழுமையுமாய் இருக்கும். No, you don't have to add anything to Jesus. You just need the God the Father who has sent Jesus Christ and his Holy Spirit, and that's all. The work of Jesus is what is needed for us. இயேசு கிறிஸ்துவோடு வேறு எதையும் நாம் கூட்ட வேண்டாம். இயேசு ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி பரிசுத்த ஆவியும் தந்திருக்கிறார், அவ்வளவுதான். And if you try to mix your culture to the gospel, உங்களுடைய கலாச்சாரத்தை இந்த சுவிசேஷத்துக்குள்ளாக பிணைக்க நினைத்தால், if you try to put the church tradition into the gospel, சபை சடங்காச்சாரத்தை இந்த சுவிசேஷத்துக்குள்ளாக பிணைக்க நினைத்தால், if you try to bring your blind beliefs into the gospel, நம்முடைய குருட்டு நம்பிக்கையாக இருந்தாலும் அதையும் இந்த சுவிசேஷத்தோடு பிணைக்க நினைத்தால், it becomes a distorted or a diluted gospel. இது எல்லாமே மிருதுவாக்கப்பட்ட அல்லது எல்லாமே புரட்டி போடப்பட்ட சுவிசேஷமாய் இருக்கும். Apostle Paul pioneered this church during his first mission trip in AD 47-48. கிபி 47-48 இந்த ஆண்டுகளிலே முதலாவது ஊழிய பயணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபையை அவர் ஸ்தாபித்தார். He went from Antioch, Syrian Antioch, and he went to the region of southern Galatia, and in the places of Iconium, Lystra, Derbe and Syrian Antioch, we can find that in the southern Galatian region, if you have the map, we can find that Paul pioneered these churches. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அந்தியோகியா, சீரியாவில் உள்ள அந்தியோகியா சபை அவர் ஸ்தாபித்த பின்பதாகவே கலிலேயாவில் உள்ள தெற்கு திசையாக காணப்படுகிற லிஸ்திரா போன்ற இடங்களிலே அவர் சென்று சபைகளை ஸ்தாபித்ததை இந்த வரைபடத்திலே பார்க்க முடியும். They liked the message of Jesus through Paul. இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை பவுலின் மூலமாக அவர்கள் நேசித்தார்கள். They treated him like God, and he said, we don't deserve your worship. அவர்கள் தேவனை போல அவர்களை கருதி இந்த ஆராதனைக்கு தகுதி இல்லை என்று நான் சொன்னேன். And they said, you need to worship the one true God. நீங்கள் எல்லாம் ஒரே மெய்யான தேவனை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்றார். But soon there was an opposition, and people dragged him outside the city and stoned him, almost left him to die. உடனடியாக அவருக்கு எதிர்ப்பு வந்தது. அவரை உபத்திரவப்படுத்தி கல்லால் எறிந்து பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவன் செத்து விட்டான் என்று போட்டு விட்டார்கள். He formed a lot of house churches in the region of Galatia. கலாத்தியா அந்த பகுதியிலே अनेक வீடுகளிலும் வீட்டு சபையும் கூடுகை இருந்தது. And then he went back to his mother church in Antioch. பின்பு தாய் சபையாகிய அந்தியோகியாவுக்கு அவர் புறப்பட்டு சென்றார். Now what has happened, many Jews who became believers went to the churches that Paul pioneered, and they said that if you have to believe in Jesus, you also have to keep the law of Moses. You have to do circumcision, you have to have your dietary laws of the Jews, and you have to keep the Sabbath. In other words, you need to become a Jew and then become a child of God. அவர் ஸ்தாபித்த
ஸ்தாபித்து வைத்து சென்ற சபைகளிலே என்ன நடந்தது என்றால், யூதர்கள், யூத விசுவாசம் உள்ளவர்கள், அவர்கள் பலர் அங்கு வந்து சபைகளுக்குள்ளாகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டும் விசுவாசித்தால் போதாது, யூத கலாச்சாரத்தின்படி, யூத முறைமையின்படி விருத்த சேதனம் செய்ய வேண்டும், மோசே நியாயப்பிரமாணமும் வேண்டும், நீங்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும், யூதனாக மாறிட வேண்டும் என்றும் சொன்னார்கள். So this Jewish believers wanted to convert this non-Jewish Gentile believers into Jews first and then follow Jesus Christ. யூத விசுவாசிகள் இவர்கள் புறஜாதிகளாயிருந்து விசுவாசித்தவர்களை அவர்களை முதலாவதாக யூதர்களாக யூத வழக்கத்தின்படி மாற்றிவிட்டு பின்பு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். And the church got confused. Is Paul right or this Judean believers are right? இங்க பார்த்தா சபை முழுவதும் குழப்பமாய் இருக்கிறது. பவுல் ஐயா சொல்லுகிறது சரியா இல்ல இந்த யூதர்கள் சொல்லுகிறது சரியா என்று. Paul was stoned to heart that false teaching has come into the church that he has planted. தான் ஸ்தாபித்து வைத்த நிறுவி வைத்த சபையிலே இப்போ கள்ள உபதேசமும் வந்துவிட்டது என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகவும் மனவேதனையாய் இருந்தது. So he writes the letter to the Galatians. ஆகவே இந்த நிருபத்தை கலாத்திய சபைக்கு அவர் எழுதுகிறார். And he is writing to counter false teaching and false doctrine that has come into the church. சபைக்கு வந்து கொண்டிருக்கிற துருபதேச, நூதன உபதேச, பொய்யான உபதேசத்தை குறித்து அவர் எழுதி கொண்டிருந்தார். Do you know that today in the churches at large there are lot of false teachings and false doctrine that is going around, and if you are not careful you will fall prey to the false teachings the devil is bringing. இன்றைய காலகட்டத்திலும் உங்களுக்கு தெரியுமா, பெரிதும் எண்ணிக்கை கொண்டிருந்த சபைகளிலும் சரி அநேக தவறான துருபதேச, நூதன உபதேசம் நுழைந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பகுத்தறியாவிட்டால் அதிலே வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள். You know, the false teaching is having Jesus. இயேசு கிறிஸ்துவை வைத்துக்கொண்டே தவறான உபதேசம். They talk the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகித்து but add in many more things into the name of Jesus and subtly divert people by tickling their ears with prosperity and grace and many other things added on to the gospel. இயேசு கிறிஸ்துவோடு சேர்த்து அநேக காரியங்களையும் கூட்டி அவர்களுக்கு காதுக்கு தேனை போல இனிமையா இருக்கும் அந்த பொருளாதார வார்த்தையும் சொல்லி திசை திருப்பி விடுகிறார். So Paul is writing to this and to counter false teaching, and see Paul's approach in countering false teaching. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நூதன துருபதேசத்தை எதிர்த்து அவர் தன்னுடைய சபைகளை அவர் திருப்பும்படியாக அவர் எழுதுகிறார். Three approach he is taking in chapter 1. மூன்று காரியங்கள் நடைமுறைகளை அவர் இந்த அதிகாரத்தில் எடுத்துக்கொள்கிறார். Apostle Paul first of all talks about his authority as an apostle. ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய முதலாவது அப்போஸ்தலன் என்கிற அதிகாரத்தை குறித்து பேசுகிறார். Galatians chapter 1 and his verse 1. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நான், என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. Amen. Now Paul is telling that I am an apostle. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை அப்போஸ்தலன் என்று குறிப்பிடுகிறார். Not called by man, மனிதனால் அழைக்கப்பட்டதல்ல, not sent by man, மனிதனால் அனுப்பப்படவும் அல்ல, but I have been chosen by Jesus Christ and God the Father. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நான் தெரிந்து You know, கொள்ளப்பட்டிருக்கிறேன். God the Father and Lord Jesus Christ has commissioned me and appointed me as an apostle. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுமே என்னை ஒரு அப்போஸ்தலனாகிய பிரதிஷ்டை பண்ணி So இருக்கிறார்கள். I am not sent by man. ஆகவே நான் மனிதனால் You அனுப்பப்படவில்லை. know, some people had been sent by the church at Jerusalem to the Galatian churches, and they confused the people, and Paul is telling, I am not sent by man, I am sent by God the Father and his son Jesus Christ. எருசலேமில் உள்ள சபைகளில் இருந்து சபையின் மூலமாகவே சிலர் இந்த கலாத்தியா பட்டணத்தில் உள்ள சபைகளுக்கு அனுப்பப்பட்டதினாலே அவர்கள் குழப்பத்தின் நிமித்தமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்கிறார், மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, தேவனால் Paul is அனுப்பப்பட்டிருக்கிறேன். talking about his Damascus Road experience in Acts chapter 9 when he had the visitation of our Lord Jesus Christ and commissioned him for ministry.
தமஸ்குக்கு போகிற பிரயாணத்திலே தேவனை சந்தித்த அந்த அனுபவத்தை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே பவுல் அழகாக குறிப்பிடுகிறார். My dear brothers and ஊழியத்திற்கு அழைத்தேன் என்று. my dear brothers and sisters, today in the world at large there are many people doing many kinds of ministry, and you should discern the right teaching and right doctrine, right ministry, right preaching, otherwise we will be deceived by the enemy. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே பல்வகையான ஊழியங்கள் பல இருக்கிறது. அவர்கள் செய்த ஊழியங்கள் பிரசங்கங்கள் எல்லாமே சரியானதுதானா, நேர்த்தியானதுதானா, கர்த்தர் நியமித்ததுதானா, கர்த்தரை பிரியப்படுத்துகிறதுதானா என்பதை பகுத்தறியாவிட்டால் நாமும் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். How do you know that? எப்படி அதை அறிந்து கொள்ள முடியும்? Come down to verse 10. 10வது வசனத்துக்கு நாம் பார்ப்போம். Ah. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. Oh, Paul is telling, if I am a true apostle of the Lord Jesus Christ, I don't please people, I please God. If I please people, I am not a bond servant of my Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார், நான் தேவனுக்கு உண்மையான அப்போஸ்தலன் என்றால் நான் மனுஷனை பிரியப்படுத்துவதல்ல, தேவனை பிரியப்படுத்துகிறேன். மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் உண்மை இல்லாதவன் என்று So சொல்லுகிறார். if you come across messages, if you come across ministries, if you come across men of God who are trying to please you and sugarcoat you, make you laugh and make you comfortable, I would tell you that that is the deception of the enemy to deviate you from the true gospel of Jesus Christ, because the true gospel only pleases God and makes people uncomfortable in the presence of God. ஆகவே நீங்க எந்த செய்தியை கேட்டாலும் எந்த ஊழியரிடத்துல போனாலும் அவர்கள் பேசுகிற வார்த்தை எல்லாம் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறதா அல்லது இல்லாவிட்டால் உங்கள் இதயத்துக்கு இனிமையான வார்த்தைகளாக இருக்கிறதா என்று இப்படி இருந்தால், மனிதரை பிரியப்படுத்துகிறதா இருந்தால் அது தவறான உபதேசம். சுவிசேஷம் தேவனை பற்றியது, அவரை பிரியப்படுத்துகிறதா இருக்கு. My job is not to please you. என்னுடைய வேலை உங்களை பிரியப்படுத்துவதல்ல. My job is to please God by preaching to you the word of God and preparing you for eternity. உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதித்து உங்களை நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துவதன் மூலமா என் தேவனை பிரியப்படுத்துவதுதான் என் வேலை. And you need to discern such ministries. அப்பேற்பட்ட ஊழியங்களை நீங்க தான் பகுத்தறியணும். You need to discern the messages that you are listening on YouTube. நீங்க யூடியூப்ல கேட்கிற அந்த தேவ செய்தி யார் கொடுத்தாலும் அதை நீங்க தான் நிதானித்து அறிய வேண்டும். Because it may come as subtle, it may come as genuine, but then they add on many things to tickle your ears and deviate you from the truth of the word of God. அது மெய்யானதாக சத்தியமாக இருக்கிறதாகவே நம்பத்தக்கதாகவே இருந்தாலும் அநேக காரியங்களை அதோடு சேர்த்து உங்களுடைய சிந்தையை குழப்பி தேவனை விட்டு வழிவிலக செய்கிற காரியமாய் இருக்கும். Paul, an apostle sent by God, called by God, commissioned by God and given the message by God. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனால் அனுப்பப்பட்டு தேவனால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு தேவனாய் கட்டளை கொடுக்கப்பட்டு தேவனுடைய செய்தியை கொடுக்கிற ஒரு ஊழியனாய் இருந்தார். But Paul is not acting alone. அப்போஸ்தலனாகிய பவுல் தனித்திருந்து செயல்படவில்லை. In chapter 1 and verse 2 he says, there are brothers with me, there are churches in Antioch, there are brothers and sisters who are attesting to the gospel that I am preaching. அங்கே என்னோடு கூட சகோதர சகோதரிகள் அவர்கள் இந்த நிருபத்தை எழுதுனது மட்டுமில்லாமல் என்னுடைய சுவிசேஷ பணியிலே பங்காளிகளாக இருக்கிறார்கள். Amen. When you hear a lot of prophecies, you need to be very careful. அநேக தீர்க்க தரிசனங்கள் யாராவது சொன்னாலும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். You know, prophecies are good. தீர்க்க தரிசனங்கள் நல்லது. But if all the message is all about prophecy and then it tries to deviate you and to control you by prophecy, then the devil is taking advantage by putting fear into you. நீங்க அந்த தேவ செய்தி முழுவதுமாவே தீர்க்க தரிசனங்களாய் மட்டுமே இருந்தால் அதையே நாடி கொண்டிருக்கிறபடினாலே சத்ருவானவன் நமக்கு பயம் உண்டாக்கி நம்மை வழிவிலக கொண்டு Our authority is the word of God. நம்முடைய அதிகாரம் இந்த தேவனுடைய வார்த்தை தான். Anything that is contrary to the word of God is coming from the spirit of the enemy, the devil. இந்த தேவ வார்த்தைக்கு விரோதமாய் புறம்பாய் அப்புறமாய் இருக்கிறது எல்லாமே சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. So church of God, you need to discern. தேவ சபையை நீங்க தான் பகுத்தறியணும். Nowadays anybody has a mobile phone and they can go live and start preaching. யாருக்கெல்லாம் இப்போ கையில கைபேசி இந்த மொபைல் போன் இருந்தா போதும் அவர்கள் நேரலையே போட்டுவிட்டு ஏதோ பேசிட்டு They will give their interpretation and their selfish motives through their messages. அவர்கள் தங்களுடைய சொந்த மொழிபெயர்ப்பையும் தங்களுடைய சொந்த எல்லா இலக்கையும் அப்படியே அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. And they please men.
அது மனுஷர்களை பிரியப்படுத்த sugarcoat the gospel, அவர்கள் சுவிசேஷத்துக்கு இனிப்பை add on many things to the true gospel of Jesus Christ. தேவனுடைய மெய்யான சுவிசேஷத்திற்கு அநேக காரியங்களை And சேர்த்து கொண்டே Paul is இருப்பார்கள். telling that such ministries and such men of God are cursed by God. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அப்பேற்பட்ட ஊழியமும் அப்பேற்பட்ட ஊழியர்களும் தேவனால் சபிக்கப்பட்டவர்கள். It's not my word. இது என்னுடைய வார்த்தை அல்ல. It is what is written. Come to Galatians chapter 1 and this verse 8 and 9. 1ஆம் அதிகாரம் 8, 9 இந்த வசனங்களை நாம் பார்த்தால் தெரியும். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். Paul is telling once and again in the next verse he is repeating that curse once again. Read that. 9ஆம் வசனத்தில் மறுபடியும் சொல்லுகிறார், முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். Paul is cursing people who are bringing a diluted and a distorted gospel. யார் இந்த புரட்டி போடுகிற சுவிசேஷத்திற்கும் மென்மைப்படுத்துகிற சுவிசேஷத்திற்கும் பின்னாடி போறாங்களோ அவர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் கடிந்து கொள்கிறார். So first of all, Paul is defending by his authority over here. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் நிமித்தமாய் அவர் எதிர்க்கிறார். Secondly, Paul is telling the importance of true teaching in the churches. தேவ வார்த்தையின் உண்மையான உபதேசம். Come to Galatians chapter 1 and this verse 6 and 7. 1ஆம் அதிகாரம் 6, 7 இந்த வசனங்களை நாம் பார்த்தால், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறு அல்ல. Oh, so quickly these people are deviated to a different kind of gospel, Paul says. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்திலே சடுதியாக அவர்கள் வேறொரு சுவிசேஷத்தை கேட்டு அங்கு போய் விட்டார்கள். That's what I said. They started adding their culture and their other things into the gospel. அதைதான் நானும் சொன்னேன், அவர்களுடைய கலாச்சாரத்தையும் மற்ற காரியங்களும் இந்த சுவிசேஷத்தோடு அவர்கள் இணைத்தார்கள். The purity of the gospel is all about Jesus Christ and Jesus Christ alone. இந்த சத்திய சுவிசேஷத்தின் மெய்யான விளக்கம் இயேசு கிறிஸ்துவும் அவரை பற்றியது மட்டுமே. Everything must culminate in Jesus Christ. மற்ற எல்லாமே இயேசு கிறிஸ்துவினாலே நீக்கப்பட வேண்டும். Our gospel is all about the work of Christ on the cross of Calvary. நம்முடைய சுவிசேஷம் முழுவதும் கிறிஸ்துவின் ஊழியமும் கிரியையும் கல்வாரி சிலுவையுமே. And that's the foundation of our faith. அதுதான் நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம். Amen. Amen. But have you seen small children? நீங்க சின்ன பிள்ளைங்களை பார்த்திருக்கீங்களா? No, when Sam and Grace, my children were small, we had to be very careful because they will crawl and they will walk and everything that they get, they put it in their mouths. போதகரையா அவருடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார், மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கையில கிடைக்க தூசி துரும்பு எதுவா இருந்தாலும் எடுத்து வாயில போட்டுக்குவாங்க. Because they do not know, whatever they find they put it in their mouths. ஏன்னா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாததினாலே கையில கிடைக்கிறது எதுவா இருந்தாலும் எடுத்து வாயில போட்டுக்கொள்வாங்க. As they started maturing, அவர்கள் வளரும் பருவத்திலே we don't have to bother about it. அத பத்தி கவலையப்பட வேண்டாம். They know what is good to eat and what is not good to eat. எது சாப்பிட வேண்டியது எது சாப்பிட கூடாதது என்று நன்றாக So the believers who buy into this false gospel are the immature believers who do not know the word of God. ஆகவே இந்த துருபதேசத்தை வேறு உபதேசத்தை சுவிசேஷ உபதேசத்தை கேட்டு பின்வாங்கி போனவர்கள் தேவனுடைய வார்த்தை நன்று அறியாத புதிய விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். You know, their gospel may have Jesus. அவர்களுடைய சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவும் இருக்கலாம். Their gospel may come from a church building. அது சபை கட்டடத்திலிருந்து வந்த வார்த்தையா இருக்கலாம். Their gospel may come from a Christian channel itself. கிறிஸ்தவ தொலைக்காட்சி அலைவரிசையிலிருந்து வந்த வார்த்தையா But இருக்கலாம். gospels that are to please people's ears, gospel that are to sugarcoat and make people comfortable with their preaching is not the true gospel of the word of God. That is a different gospel. ஆனால் அந்த சுவிசேஷ வார்த்தை மனிதர்களை பிரியப்படுத்துகிறதாக அவர்களுக்கு இனிப்பு முழுவதுமாக போடப்பட்டதாக அப்படி இருந்தால் அது மெய்யான சுவிசேஷம் அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிறது தான் மெய்யான சுவிசேஷம். They are not the bond servants of God. அவர்கள் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியர்கள் அல்ல. They serve God out of their own desires and self interest on what they will get out of it. அவைகளினாலே எவைகளை நாம் ஆதாயமாக சம்பாதிக்கலாம் என்று சுய எண்ணத்தோடு தான் அவர்களை தேவனை சேவிக்க வந்திருக்கிறார்கள். Paul is a bond servant of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்காக கட்டப்பட்ட அடிமையின் ஊழியன் என்று சொல்லப்பட்ட நிலையிலே
அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் He செய்தார். will please only his master. அவர் தன்னுடைய எஜமானனை பிரியப்படுத்துவதே அவருக்கு நோக்கமாய் இருந்தது. So when you select a church, நீங்கள் சபையை தேர்ந்தெடுக்கும் போது you select a church that preaches the truth of the word of God. தேவனுடைய சத்தியத்தின் உண்மையை வெளிப்படை உள்ளதென்று பிரசங்கிக்கிற அந்த சபையை தேடி போங்க. Preaching the word of God in the purest form, that's what we need. இயேசு கிறிஸ்துவின் மெய்யான சுவிசேஷத்தை சுத்த வடிவிலே பிரசங்கிப்பதுதான், அதுதான் நமக்கு வேணும். There were many people who said the year 2020 is going to be a year of double blessings, and now they have put water in their mouth and kept quiet. இப்பொழுது 2020 ஆரம்பத்திலே இது இரட்டிப்பான ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கும் என்று சொல்வார்கள். இப்பொழுது வாயை பிளந்தவர்களாக வாயை மூடினவர்களாக தான் இருக்கிறார்கள். Where are those claims? அந்த வார்த்தைகள் இப்ப எங்கே? Where are those promises? அந்த வாக்குத்தத்தம் இப்ப என்ன ஆச்சு? True gospel is a gospel of suffering, and we take up our cross and follow Jesus. It's not easy. சுவிசேஷம், மெய்யான சுவிசேஷம் என்பது நம்முடைய சிலுவை எடுத்து தேவனை பின்பற்றுவது, உபத்திரவத்தின் மத்தியிலும் கடந்து செல்வது, அது சுலபம் அல்ல. I'm talking with burden. Don't be deceived, my dear brother and sister. நான் ஒரு பாரத்தோடு உங்கள் மீது அக்கறையோடு பேசுகிறேன். தயவு செய்து வஞ்சிக்கப்படாதபடிக்கு மிக மிக கவனமாயிருங்கள். Church has the need to preach the doctrine and the purest doctrine. சபைக்கு இருக்கிற மெய்யான சுவிசேஷத்தை உள்ளபடியே போதிக்கிற பிரசங்கிக்கிற ஒரு கடமை இருக்கிறது. Believers must discern the word of God. விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையை நன்கு பகுத்தறிய அறிந்து கொள்ள வேண்டும். Don't consume every Christian media. எல்லா கிறிஸ்தவ அலைவரிசை தொலைக்காட்சிக்கு பின்னாடி நீங்க போய் நின்றாதீங்க. You will be deceived. நீங்க ஏமாற்றப்படலாம். You will lose your reward. நீங்க தேவனிடத்தில் அந்த பிரதிபலனை இழந்து விடலாம். You will lose your good life. உங்க நல்ல வாழ்க்கையும் நீங்க இழந்து போகலாம். Don't be deceived by every media that comes out. நீங்கள் வருகிற எந்த தொலைக்காட்சி அலைவரிசை முன்பதாகவும் இருந்து நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள். Look at the life of the person. ஒரு நபருடைய வாழ்க்கையை பாருங்க. Whether he is self controlled, அவருக்கு சுய கட்டுப்பாடு இருக்கா? whether he is simple, அவர் எளிமையானவரா? whether he is approachable, அவர் அங்கீகரிக்கப்படக்கூடியவரா? whether he is living what he is preaching, அவர் பிரசங்கிக்கிறபடி அவர் ஜீவிக்கிறவரா என்று how is his family, அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? how are his children, அவருடைய பிள்ளைகள் எப்படி நடத்தப்படுகிறார்கள்? look at the testimony of the preacher and the life of the preacher, and then follow the messages. அவருடைய வாழ்க்கை சாட்சியை நீங்கள் பார்த்து பின்பு அவருடைய செய்தியை நீங்க கேளுங்க. Attend a church that gives importance to the word of God and rightly divides the word of God. தேவனுடைய வார்த்தை சரியான பிரகாரமாக உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற சபையை நீங்க தேர்ந்தெடுங்க. Can I hear an amen, church? ஆமென் சொல்லுவோமா? Don't go to church for your business motives. உங்களுடைய வியாபார வளர்ச்சி நோக்கத்துக்காக எந்த சபைக்கும் போகாதீங்க. Don't go to the church because the music and the worship is good. அங்க இருக்கிற ஆராதனையும் இசையும் அருமையாக இருக்கிறது என்று அங்க நீங்க போகாதீங்க. Don't go to a church because the church looks so beautiful. That's not the motive you come to church. சபையின் அலங்காரம் எல்லாமே ஜொலிக்குது என்று அப்படி போகாதீங்க, அது அல்ல நோக்கம். Don't go to the church because the pastor is good. You don't have to follow pastor, you follow Jesus Christ. போதகர் ரொம்ப அருமையான போதகரா இருக்கிறார், அதனால போகாதீங்க. நீங்கள் போதகரே இல்ல, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக Don't come to அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். the church for a social club. We need fellowship, but this is not a club. We are the servants of the Almighty God. சமூக கூடுகை போல இருக்கிறதே என்று சபைக்கு போகாதீங்க. இது சமூக கூடுகை அல்ல, உன்னதமான மெய்யான உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்கிற இடம். Don't go to the church where there is only one man leadership. ஒரே ஒரு தனி நபருடைய தலைமைத்துவத்தில் இருக்கிற அந்த சபைக்கும் போகாதீங்க. Christian leadership is a teamwork. கிறிஸ்தவ தலைமைத்துவம் ஒரு குழுவின் கிரியை. While the main pastor preaches, there are other ministry teams that are working together, and it is a team that is a true church. தலைமை போதகர் பிரசங்கிக்கிறார் என்று செய்வார்கள் என்றால் குழுக்களாக சேர்ந்து மற்ற காரியங்களில் ஈடுபடி செயல்படுவது, அதுதான் குழுவின் செயல்பாடு. Choose your church based on the true teaching and interpretation of the word of God. தேவனுடைய மெய்யான சுவிசேஷத்தின் உபதேசத்தையும் அதன் மெய்யான வெளிப்பாட்டு விளக்கத்தையும் கொடுக்கிற சபையை தேர்ந்தெடுத்து போங்க. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Otherwise we will be deceived in our life. இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில நாம் வஞ்சிக்கப்படக்கூடும். Now that we understand what is the word of God, நான் இப்பொழுதே தேவனுடைய வார்த்தை என்ன என்று அறிந்து கொண்டேனா, what is the true interpretation and preaching of the word of God, தேவனுடைய மெய்யான வார்த்தையின் விளக்கம் என்ன என்று அறிந்தேனா, that will as a seed come into our life and transform our living.
நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியத்தை மாற்றுகிற மறுரூபமாக்குகிற ஒரு காரியமாக And உண்டாகிறது. then we go out to the society. பின்பு சமுதாயத்துக்கு நாம வெளியே கடந்து We will be able to know what is right and wrong and stand for right and wrong, and that is the true gospel. நாம் சரி எது தவறு எது என்று பகுத்தறியத்தக்கதாக அது சரியானதற்கு நிலைத்து நின்று அதுதான் சரியான மெய்யான The சுவிசேஷம். problem with the Galatian church is that the Jews wanted their culture to influence the gospel. இந்த கலாத்தியர் பட்டணத்தில் உள்ள சபைகளிலே என்ன பிரச்சனை என்றால் யூதர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை இங்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். Our culture is good. கலாச்சாரம் நல்லது, Our traditions are good. நம்முடைய சடங்காச்சாரங்களும் நல்லது, Keep on the good things. நல்ல காரியங்களை முன்னே செஞ்சு கொண்டு போங்க. But if anything from our culture is mixing with the gospel, I think you need to say no to such cultures. ஆனால் நம்முடைய சுவிசேஷத்தை கலப்படமாக்குகிறதாக கலாச்சாரம் இருக்கும் என்றால் அந்த கலாச்சார காரியத்துக்கு நீங்கள் ஒதுங்கி நிற்க In the வேண்டும். present day, education has increased. இந்த நாட்களிலே படிப்பறிவு மிகவும் அதிகமாக கொண்டிருக்கிறது. Education is good. படிப்பு நல்லது, We need to study well. Our children need to study. கல்வி நல்லது, பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும். But if your education is influencing the way you think about the Bible, then I think you need to put a stop over there, because the Bible should influence your education. ஆனால் அந்த கல்வி அறிவு, பட்ட படிப்பின் அறிவு அது தேவனுடைய வார்த்தை வேறு விதமாக நினைக்க செய்கிறது என்றால் அங்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். You need to bring your culture and education and your upbringing and every influence of your life under the authority of the word of God, and only then you can serve God with the purest of the gospel. உங்களுடைய கலாச்சாரமானாலும் சடங்காச்சாரமானாலும் கல்வி காரியங்களானாலும் இவை எல்லாமே தேவனுடைய சுவிசேஷத்திற்கு உட்பட்டதாக நீங்கள் கொண்டு வரும் பொழுது, அப்படி இருக்கும் பொழுது அவரை பிரியப்படுத்துகிறதாக அவருக்கு சாட்சிகளாக வாழ முடியும். The Galatian believers were deceived, கலாத்திய விசுவாசிகள் வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள். and Paul is telling them you need to discern. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கு சொல்லுகிறார், நீங்கள் பகுத்தறிய வேண்டும். So I told you about Paul's authority. பவுலுடைய அதிகாரத்தை நான் குறித்து சொன்னேன். Secondly, I told you about the need of true doctrine. இந்த மெய்யான சுவிசேஷத்தின் முக்கியத்துவத்தை நான் குறித்து சொன்னேன். And thirdly, I will talk to you about God's initiative, which is the gospel. மூன்றாவதாக தேவனுடைய முதலீடு சுவிசேஷம், அதை குறித்து பேசுகிறேன். Galatians chapter 1 verse 3 to 5. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிப்போம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Amen. This is the gospel. இதுதான் சுவிசேஷம். What is the core of the Christian message? கிறிஸ்தவ செய்தியின் மைய கருத்து என்ன? Jesus rescues us from the evil age. இந்த பிரபஞ்சத்தின் பொல்லாத கிரியைகள் நின்று இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பார். It is God's initiative through his son Jesus Christ to rescue the mankind, rescue you and I from the evil age of this world. பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி உங்களையும் என்னையும் எல்லா மனித குலத்தையும் இந்த பிரபஞ்சத்தினின்று பாவத்தினின்று விடுவிக்கும் பொருட்டாக வந்ததுதான் மெய்யான செய்தி. So we come to Jesus for our salvation. நாம் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்ததற்கு நம்முடைய ரட்சிப்பு காரணம். That is the primary reason. அதுதான் முதலான காரணம். I don't come to Jesus for my money. என்னுடைய பண காரியத்துக்காக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நான் வரல. I don't come to Jesus just for healing. என்னுடைய சுகத்துக்காக மட்டும் நான் இயேசு கிறிஸ்துவை தேடி வரல. I don't come to Jesus for any other thing. Everything is secondary. My primary reason is he has saved me on the cross when he died for my sins on the cross of Calvary. இந்த உலகத்தின் வேறு எந்த ஒரு காரியத்துக்காக அல்ல, அதெல்லாம் இரண்டாவது பட்சம். முதலாவது காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே எனக்காக மரித்து என்னை பாவியாக இருந்த என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். அதுதான் முக்கியம். Jesus was not acting alone. இயேசு கிறிஸ்து தனித்து செயல்படுகிறவர் அல்ல. He died on the cross according to the will of God the Father. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி தன்னை சிலுவையின் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். It was the plan of God through the ages to send Jesus to die for us. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட திட்டம் இது. And what happened when Jesus died for us? இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததும் என்ன நடந்தது? Jesus rescued us from the present age of death and wickedness and sin and brought us into his kingdom of light and eternity.
இயேசு கிறிஸ்து இப்பிரபஞ்சத்தின் துன்மார்க்கம் பாவம் மரணத்தினின்று நம்மை விடுவித்து அவர் நம்மை அவரோடு என்றென்றைக்கும் மகிழ்ந்திருக்க நித்தியத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். Jesus has redeemed my soul. இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆத்தும ரட்சித்தார். He has rescued my soul from death. என்னுடைய ஆத்துமாவை மரணத்தினின்று பாதாளத்தினின்று I was ரட்சித்தார். destined to die in the darkness of sin, and his love came searching after me. பாவ இருளிலே மரித்து மாண்டு போய் கொண்டிருந்த என்னை அவருடைய அன்பினாலே வந்து தேடி என்னை கண்டுபிடித்து தூக்கி எடுத்தார். That's why I serve Jesus. அதனால் தான் நான் தேவன் இயேசு கிறிஸ்துவை That's why I worship God. ஆகவே தான் அவரை ஆராதிக்கிறேன். Because the gospel has rescued me. ஏனென்றால் அந்த சுவிசேஷம் தான் என்னை மீட்டது. Hallelujah. ஹalleluya. That's what Jesus has done for us. அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக So I செய்தது. serve God just out of my love. நான் இயேசு கிறிஸ்துவை ஏன் சேவிக்கிறேன்? என்னுடைய அன்பினாலே. Not for money. பணத்துக்காக இல்ல. Not for my family. என்னுடைய குடும்பத்துக்காக இல்ல. Not for my marriage. என்னுடைய திருமணம் நடக்கணும்னு இல்ல. Not for my healing. என்னுடைய எந்த ஒரு காரிய தேவைக்காக. God will give all that, but even if God does not give, I will serve God. ஆண்டவர் அது எல்லாத்தையும் கண்டிப்பா கொடுப்பார். அவர் கொடுக்காவிட்டால் அவரை சேவிப்பேன். Amen. ஆமென். Do you know that when there are forest fires, there are rescue dogs who are in the mission of finding stranded people and bringing them out of that forest fire? அந்த எங்கேயாவது காட்டு தீ பிடித்து கொண்டிருக்கும் என்றால் அங்கு அவர்களை ஆட்கள் யாராவது மாட்டிக்கொண்டிருக்கிறார்களா என்று அறிந்து அவர்களை மீட்டு கொண்டு வரும்படியாக சில நாய்கள் அவர்கள் வைத்திருப்பார்கள். But many times these dogs succumb to burn and they die. ஆனால் சில வேளையில புகைமூட்டம் அதிகமாக இருக்கிறபடியினாலே இந்த காப்பாற்ற வேண்டும் என்று செல்கிற நாய்களும் மரித்துவிடும். There are people, firefighters, who get into the building to rescue people who are dying of suffocation. அநேக இந்த தீயணைப்பு துறையில் கூட சரி அவர்கள் தீ பிடித்த இடத்திலே மாட்டிக்கொண்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி புகை நிமித்தமாக மாண்டவர்களும் இருக்கிறார்கள். And some people die. சிலர் மரித்து இருக்கிறார்கள். Trained, experienced people. நன்றாக பயிற்சி விட்ட அனுபவம் வாய்ந்தவர்கள். But Jesus came to rescue us from the jaws of death. நாம் மரண ஆக்கினைக்குள்ளாக மரண வாயினின்று தேவன் நம்மை ரட்சிக்கும்படியாக He had to die to give us life. அவர் மரித்ததனால் தான் நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் But என்று he இருந்தது. did not remain like a rescue dog that is dead or a fireman that is dead. He rose again from the grave. ஆனால் மரித்து போன அந்த பாதுகாக்கும் நாய்களையோ போலவோ அல்லது பாதுகாப்பு படையினரை போலவோ அல்ல, மறுபடியும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. And my Jesus lives today. இன்றைக்கும் அவர் ஜீவித்திருக்கிற இயேசு கிறிஸ்து. He will deliver me. அவர் என்னை விடுவிப்பார். He is powerful. அவர் வல்ல சர்வ வல்லவர். And that's the rescue that he has done for us. அந்த மீட்பு தான் எனக்காக அவர் செய்து He முடித்தார். experienced death. அவர் மரணத்தை ருசி பார்த்தார். That's why he can rescue us from death. அப்படி பண்ணதனால தான் நம்மை மரணத்தினின்று அவரால் Even மீட்க though we முடிந்தது. die, we will live in Jesus Christ. நம்ம மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைத்திருப்போம். No, I want you to see a chart what Jesus has done for us. இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் என்கிற வரைபடத்தை நீங்கள் பார்க்க Can we வேண்டும். just put the full chart? See, we were in the present evil age and we were sinful men. இப்பொழுது நாம் இந்த பிரபஞ்சத்தின் காலத்திலே இந்த பொல்லாத நாட்களிலே பாவமான மனிதர்களாக By rescuing us, God brought us to the coming age, the kingdom of God. நம்மை மீட்பதினாலே தேவன் வரும் நாட்களிலே தேவராஜ்யத்தின் காலத்திற்குள்ளாக நம்மை We were sinful men before we came to Christ. By the virtue of Christ's death and our faith in him, we have become a new creation. நாம் பாவம் செய்கிற பாவியான மனிதனாக இருந்தோம். கிறிஸ்து நம்மை மீட்பதற்கு முன்பதாக பாவ சுபாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் புது சிருஷ்டி. We were in the realm of sin and the reign of sin, and by the virtue of Christ's death we are in the reign of righteousness in our lives. அப்பொழுது பாவத்தின் ஆதிக்கத்துக்குள்ளாக இருந்த நாம், அடிமைத்தனத்தில் இருந்த நாம் இப்பொழுது நீதிக்கு பாத்திரராய் இருக்கிறோம். We were in flesh and God has made us whole in Christ Jesus. மாம்சத்திலே எல்லாம் கிரியை செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூர்ண புருஷர்களாக மாற்றி We இருக்கிறார். were destined to die, but because of Jesus' death we have a resurrection life beyond our death. மரணத்துக்கு பாத்திரர்களாக நியமிக்கப்பட்டிருந்த நாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாய் மரணத்திலிருந்து விடுவித்து நித்திய ஜீவனை We கொடுத்திருக்கிறார். had no spirit of God. Now God has sealed us with his Holy Spirit in this new life. நமக்கு முன்பு ஆவியே இல்லாதிருந்தோம், பரிசுத்தாவி இல்லாதிருந்தோம். இப்பொழுது பரிசுத்தாவினாலே கிறிஸ்துவினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். We were in the power of darkness
darkness, but now we are in the dominion, we are in the power of the light of the kingdom of God. முன்பு நாம் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார வல்லமைக்குள்ளாக இருந்தோம். இப்பொழுது தேவனுடைய வல்லமையின் வெளிச்சத்தின் ஒளியினிடத்திலே நாம் வந்து This சேர்ந்திருக்கிறோம். is the rescue act that Christ has done for us. இதுதான் கிறிஸ்து இயேசு நமக்காக செய்த மீட்பு. And we need to now move away from the reign of flesh and the work of flesh and live a spiritual, holy, pleasing God life in our day-to-day life. இப்பொழுது நாம் இந்த உலகத்தின் மாம்ச காரியங்கள், மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை விட்டுவிட்டு முழுமையும் செம்மையுமாய் ஜீவனுக்கு ஏதுவான நீதிக்கு ஏதுவான காரியத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். You are saved. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. But where are you living? ஆனா நீங்க எங்க எப்படி வாழ்ந்து Are you கொண்டிருக்கீங்க? still struggling with sin? இன்னும் பாவத்தோடு போராடிட்டு இருக்கீங்க. Are you still living in the flesh? இன்னும் மாம்சத்துல தான் ஜீவித்துக் We கொண்டிருக்கிறீர்களா? need to transform to this place where Christ has achieved for us. கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த இந்த இடத்தை விட்டுவிட்டு அந்த இடத்திற்கு வர வேண்டும். That is possible now when we know Christ. நாம் இப்பொழுது கிறிஸ்துவின் மூலமாக அவரை அறிந்திருக்கிறபடினால அது சுலபம். Can we come to the next chart, please? அடுத்ததாக நாம் பார்ப்போம். You see, Christ by his death and resurrection has transformed us into the new age, that is the kingdom of God and his righteousness. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் உயிர்த்தெழுதலின் மூலமாய் எல்லா உலகத்தின் பாவத்தின் கிரியையிலிருந்து நம்மையும் அவருடைய இப்பொழுது இந்த புதிய நாட்களாகிய ஆவி ஊற்றப்படும் காலத்திலே அவர் கொண்டு There is வந்திருக்கிறார். sin over here, இங்க பாவம் இருந்தது. sexual immorality, இங்க அருவருக்கிற துன்மார்க்கத்தனம், evil, தீமை, jealousy, பொறாமை, envy, பொறாமை, pride. அகந்தை. But here is love, joy, peace, patience, the fruit of the Spirit and the work of the Spirit. That should be our life as a new identity people in Christ Jesus. ஆனால் இந்த இடத்திலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்கிற ஆவியின் கனிகளும் ஆவியின் கிரியைகளும் அப்படிதான் தேவ பிள்ளைகளாகிய நாம் காணப்பட வேண்டும். Gospel has rescued us from the dark age. சுவிசேஷம் நம்மை மரண காரிருள் காலத்திலிருந்து நம்மை And விடுவித்தது. we need to live the new life in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரு புதிய ஜீவியத்தை நாம் பின்பற்ற வேண்டும். Amen. ஆமென். Are you with me this morning? நீங்கள் என்னோடு கூட இருக்கீங்களா? I just want to conclude by giving you some takeaway points. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். Salvation is not by works but by grace alone. ரட்சிப்பு கிரியையினால் அல்ல கிருபையினாலே பெற்றுக்கொண்ட ஒன்று. Secondly, have a personal and corporate Bible study plan. தனிப்பட்ட விதத்திலும் பொதுவான இடத்திலும் வேத பாட தியானத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். That's why we ask the Bible study on Thursdays. ஆகவே தான் நம்ம வியாழக்கிழமையும் அந்த வேத பாடத்தை வைத்திருக்கிறோம். Base your values and ethics from the word of God. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே உங்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் அமையட்டும். And fourthly, stand firm and be vocal for the truth of the word of God. தேவனுடைய வார்த்தைக்காக நிலைத்து உறுதியாய் பற்றிக்கொண்டு நில்லுங்கள். You find heresy, you find wrong doctrine, voice it out like Paul. நீங்க எங்கேயாவது தப்பான உபதேசம் எல்லாம் ஏமாற்றுகிற உபதேசத்தை போல இருந்தா அப்போஸ்தலனாகிய பவுலை போல அதை கடிந்து கொள்ளுங்க. Glorify God with your life. உங்க ஜீவியத்தின் மூலமாய் தேவனுக்கு மகிமை Live as செலுத்துங்க. children of God. தேவ பிள்ளைகளாக வாழுங்க. Bring in the fruit of the Spirit by the grace of God. தேவ கிருபையினாலே ஆவியின் கனிகளை நீங்கள் பெருகச் செய்யுங்க. Live in the spiritual realm and the quality of the spiritual realm. ஆவியின்படி நடந்து கொள்ளுங்க. ஆவிக்குறிக்கேற்ற தரத்தை வளர்த்துக் கொள்ளுங்க.